Hi friends. Today is an opportunity to watch a movie called Kashmora. Uh, Kashmora அப்படின்ற ஒரு பேரே வந்து இட்ஸ் வெரி நியூ டு தமிழ் ஃபீல்டு. தமிழ் தெரிஞ்சவங்க யாருக்கும் வந்து கஷ்மோரான்ற வார்த்தை தெரியுமான்றது தெரியல. பட் எனக்கு வந்து ரொம்ப நியூ திங். பேருக்கு ஏற்ற மாதிரியே அந்த ஃபில்மும் ஃப்ரெஷ்ஷா ஒரு ஒரு கான்செப்ட்ல அதாவது வந்து பேய் படங்கள் நெறைய பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு சந்திரமுகியிலருந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்ளோ பேய் படங்கள் வந்துருச்சு தமிழ்ல. பட் இந்த அ ஒரு கஷ்மோரா அந்த சீக்வென்ஸு, அந்த கதைக்களம், அது டிராவல் ஆற அந்த வேவ் லெங்த் எல்லாமே ஃப்ரெஷ்ஷு. சீன்ஸு கூட ஒண்ணு கூட நீங்க வந்து சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்து சில நம்ம ஒரு கைண்ட் ஆஃப் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துருப்போம். ஓ! இது அங்கேருந்து எடுத்திருப்பாங்களோ, இது இங்கேருந்து எடுத்திருப்பாங்களோ அப்படின்ட்டு. பட் அந்த மாரியான எந்த ஒரு இதுவும் இல்ல. இட்ஸ் அ பிரில்லியன்ட் அட்டெம்ப்ட். அ ம எ எப்படி சொல்லணும்னா, த பர்த் ஆஃப் எ நியூ புரொடக்ஷன் கம்பெனி. இந்த புரொடக்ஷன் கம்பெனி வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் வந்து இட்ஸ் கோனா கோ லீப் அண்ட் பவுன்ஸ். நல்லா யோசிச்சு பாருங்க. மாயான்னு ஒரு படம் குடுக்குறாங்க. ரொம்ப ஸ்மால் பட்ஜெட்டு. எந்த ஹீரோவும் கிடையாது. ஒன்லி ஹீரோயின் ஓரியன்டடு. செம்ம ஹிட். அப் அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜோக்கர் ரொம்ப ஹிட். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப திஸ் இஸ் கோனா பி த பெஞ்ச் மார்க். அதாவது எவ்வளவோ படங்கள் வந்துருச்சு. அதாவது வந்து கிராபிக்ஸு நாங்க அப்படி காட்டுவோம், நாங்க இப்படி காட்டுவோம்ன்னு. நான் பேர் சொல்ல விரும்பல. ஆனா எல்லாமே பார்த்தீங்கன்னா, கிரா சங்கர தவிர பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிராபிக்ஸ வந்து தமிழ்நாட்டுல ஃபுல்லா வந்து யுட்டிலைஸ் பண்ண படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி தான். ஸோ அது அந்த அந்த இது வந்து அந்த கிராண்டியரு, அந்த அந்த சிந்தசிஸ் அதாவது இப்ப நம்ம வந்து அ ஒரு படம் பார்க்கும்போது, எதுக்காக நம்ம ஒரு படம் பார்க்குறோம்? எல்லாத்தையும் மறக்க வைக்கிற மாரி ஒரு விஷயத்த தான் வந்து பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த படம் வந்து தான் வந்து நம்ம இட்ஸ் அ ஹிட். அது ஏன் சொல்றோம்னா, இட்ஸ் பேசிக்கலி ஒரு 4, 5 விஷயங்கள் வந்து ஒண்ணா அப்படி சேர்ந்து அப்படி வரம்போது ஒரு மேஜிக் ஒண்ணு கிரியேட் ஆகுது பாருங்க. அதுதான் வந்து எசென்ஷியலி வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ஹிட்டான ஃபில்ம்க்கான ஒரு விஷயம். ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் த புரொடக்ஷன் கம்பெனி பாருங்க. அவங்க 3 வருஷம் எடுத்துக்கிறாங்க இந்த படத்த. அப்படி ஒரு தெரியுது அந்த இந்த ஸ்ப்ளர்ஜிங் ஆஃப் த மனி. அதாவது அந்த ஒரு செட்டு ஒண்ணு காமிக்கிறாங்க. அந்த செட்ல அந்த கதவே வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 4 ஆள் ஏறி நின்னா ஒரு ஹைட் வரும். அந்த மாரியான ஒரு கதவு. ஸோ அந்த ஒரு ஜஸ்ட் கிவிங் அன் எக்ஸாம்பிள். அப்ப அதுதான் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்ன்னு சொல்றது. மோரோவர் அந்த கேமரா ஒர்க் ஓ மை காட்! சீரியஸ்லி ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன்ல அ அ ஹீரோ வந்து கார விட்டு இறங்குறாரு. கேமரா ஒரு ஆங்கிள்ல டில்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ஆங்கிள்னே புரியல. அ அ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அவரோட அந்த அந்த எலிவேஷன் ஆஃப் த ஃபில்ம். அந்த கேமராலருந்து அவரு கொண்டு வராங்க. அதுவும் ஐயோ! அப்பா என்ன சொல்ல அந்த நயன்தாரா வந்து "என் குலத்து பெண்கள் இவ்வளோ அழகாக இருப்பார்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்ப நினைப்போம்? ஒரு ராணி மாரி காமிக்கும்போது தான் நம்மளுக்கு தெரியுதே நிஜமா. ஒரு ஜோதா அக்பர் மாரி ஒரு படத்த வந்து நீங்க பார்க்கும்போது கொட்டி இறைச்சிருப்பாய்ங்க காச. அதாவது தலைய வந்து அந்த ஜுவல்லரியும், ட்ரெஸ்ஸும் போட்டு அப்படி கொண்டு வந்து குடுத்து நிப்பாய்ங்க. ஐஸ்வர்யா ராய. அவ்வளோலாம் இங்க மெனக்கெடலே கிடையாது. கஷ்மரால 2 சீன், 3 சீன் வர்றாங்க. சும்மா அள்ளுது அப்படியே. அதாவது ம் சொல்ல வேணாமே. அழக வந்து ரசிங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுவும் பாட்டு தக்கிட தக்கிட தை தாராரை தக்கிட தக்கிட தை தாராரை வேகம் வேகம் அப்படியே போகுதா அள்ளுதா பாட்டு. அதுவும் அந்த அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் தான் இந்த பாட்டு வருது. அடேடடடடடடா! கார்த்தி சும்மா பூந்து விளையாடுறாரு. அதுவும் அந்த அவரோட அந்த மேனரிசம். அதாவது ஒரு டயலாக் ஒண்ணு வருது. உச்சகட்டம். அ பெண்கள் என்னடா பணிப்பெண்கள் என்ன? பெண்கள்னாலே பெண்கள் தானடா. அதாவது ஒரு எக்ஸ்பிரஷனோட ஒண்ணு சொல்றாரு. தியேட்டர்ல வந்து சாரி ஃபார் த திங். துள்ளி குதிச்சு நாங்க வந்து தக்கிட்ட தக்கிட்ட தை தாரா தக்கிட்ட தக்கிட்ட அதாவது அது மட்டும் இல்லாம அந்த போர் வியூகங்கள் அதாவது வந்து கிராபிக்ஸ்ல வந்து பாகுபலி வந்து பெஞ்ச் மார்க்குங்க. அதை ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க வந்து எங்கேயோ போயிட்டாங்க. பட் ஆனா இதுல வந்து வந்துட்டாங்க. அதாவது உங்களுக்கு வந்து நிஜமாலே நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. தமிழ்ல வந்து சங்கர் தவிர வேற யாரும் வந்து நல்லா பண்ணதே கிடையாது கிராபிக்ஸ். இங்க வந்து கோகுல் சார் சார்ன்னு சொல்ற அளவுக்கு வந்து அவர் கொண்டு வந்துட்டாரு. டன் ஆர் எக்ஸலன்ட் ஜாப். டெரிஃபிக்.
அதாவது அந்த கதை ஓட்டம் வந்து உண்மையை ஒத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒன்லி சீன்ஸ் தான். உங்களுக்கு கதையே ஒண்ணுமே கிடையாது. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் மேஜிக், பிளாக் நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க பில்லி சொன்ன அதுல ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் வந்து ஒரிஜினல் எசன்ஸ் ஆஃப் த ஃபில்ம். அதை பண்ணக்கூடிய மக்கள் நம்ப வைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் கஷ்மோரா. அவரு வந்து என்ன பண்றாரு, மக்கள் நம்ப வைக்கிறார். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நான் கதையை சொல்லுங்க. மக்கள் நம்ப வச்சு ஒரு கூட்டத்தை தன் பின்னால கொண்டு வர்றாரு. அந்த கூட்டத்தை கொண்டு வரும்போது அப்ப வந்து என்ன நினைக்கிறோம், கஷ்மோரா வந்து ஒரு அளவுக்கு ஒருத்தர் ஏமாத்திட்டு பணத்தை எடுத்துட்டு ஓடிடுவாருன்னு நினைக்கிறோம். இதுதான் போயிட்டு இருக்கு. ஆனா என்ன ஆகுதுன்னா, அவர் தப்பிச்சு அந்த போகும்போது அவர் நிஜமால பேய்கிட்ட மாட்டிக்கிறார். பேய்னா என்ன? 700 வருஷத்துக்கு பழமையான ஒரு பேய். அங்கதான் வந்து பிளாஷ்பேக் ஓபன் ஆகுது. பிளாஷ்பேக்ல தான் ரத்ன மாதேவியும் ராஜநாயக்கும் வராங்க. ராஜநாயக்கும் ரத்ன மாதேவி யாரு? அவங்களுக்கான உறவு என்ன? இவங்க ஏன் அவங்க 2 பேருக்கும் பழி வாங்கணும்? அப்படிங்கிறது தான் வந்து பிளாஷ்பேக். ஸோ இவங்க 2 பேருமே இறந்துடுறாங்க. அவங்களோட ஆன்மா வந்து இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ அது வந்து 700 வருஷத்துக்கு கழித்து ஒரு நவகாளி பௌர்ணமி அன்னைக்கு தான் வந்து எய்தர் இவங்க இல்ல அவங்க யாரா ஜெயிச்சாங்க. இதுதான் வந்து ஃபைனல் கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ்ல வந்து உங்களுக்கு நயன்தாராவும் ராஜ்நாயகும் சண்டை போடுறாங்க. இவங்க 2 பேர் சண்டை போடும்போது அந்த ஒரு விஷயத்த வந்து கஷ்மோரா செய்யறாரு. அவர் வந்து ஒரு ஒரு பித்தலாட்டக்காரமான ஒரு ஆள் தான் வச்சுக்கோங்களேன். ஆனா வந்து அவர் வந்து அந்த கிளைமேக்ஸ் பொசிஷன்ல அவர் வந்து அதை காப்பாத்திடுறாரு. ஸோ இதுதான் வந்து அந்த கதையோட ஓட்டம். ஆனா வந்து இது டோட்டலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா காமெடி, தலைய காமெடி. விவேக் சார் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஃபுல் லெங்த் ஃபிலிம்ல காமெடி பண்ணியிருக்காரு. அதுவும் அவர் வந்து அந்த புடவையை போட்டுக்கிட்டு வர்ற ஸ்டைலும் அவரே அவருக்கு சொல்லிப்பார் போல டைரக்டர்கிட்ட, சார் இதெல்லாம் பண்ண நல்லா இருக்கும் சார். அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து டூரிங் த ஷூட்டிங் ஆஃப் த ஃபிலிம் வந்து விவேக் சாரோட ஃபேமிலியில ஒரு அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட். பட் வந்து பார்த்துக்கோங்க, அவர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து ராஜ்நாயக் கேரக்டர் ஸ்டாண்ட் அவுட். ரத்ன மாதேவி சூப்பர் ஸ்டாண்ட் அவுட். இது எல்லாத்தையும் விட சூப்பர் 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 ஸ்டாண்ட் அவுட் வந்து கஷ்மோரா. ஏன்னா படத்துல வந்து அவர் தான் காமெடியே. அவர் பண்ற சேஷ்டைகள், அதாவது வந்து ஒரு ஒரு டைலாக் ஒண்ணு வருது. பேய்லாம் வந்து உச்சகட்டமா வந்து ஒரு 13 பேய் வந்து அவங்க சுத்திட்டு நிக்குது. கரண்ட் ஏதோ லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு டைலாக் வருது. அப்பா நீ பயப்படாதப்பா, பயந்தாதான் பயப்படுவோம், பயப்படலன்னா பயப்பட மாட்டோம். இந்த டைலாக வந்து அவர் சொல்றாரு. எப்பா விவேக் டைலாக் அங்கேயிருந்து ரிப்ளை வரும், எப்பா என்னப்பா என்னமோலாம் சொல்றியப்பா, 4 வார்த்தையும் ஒரே மாதிரி தானப்பா இருக்குது. அது வந்து ஹிலேரியஸ். அதாவது பயத்துல வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கறது வந்து அது வந்து நல்ல டைலாக் ஓரியன்டட். அதுவும் வந்து இன்னொரு கேரக்டர் ஒன்று வருது, ஜின்னு ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து ஜி அப்படின்னு நான் சொல்லும் போது பயத்தோட உச்சகட்டத்துல பக்கத்துல ஃபாலோ பண்ணுங்க ஜி, நான் கொஞ்சம் கேப் விடாதீங்க, கேப் விட்டீங்கன்னா எனக்கு பயமா இருக்குல்ல அப்படின்னு அவர் சொல்றதும். அதாவது வந்து போங்க, நம்ம வந்து இந்த படத்தை வாங்கலாம்னு நினைச்சோம், அது வந்து நடக்கல. பல விஷயங்கள்னால வந்து நம்ம வெளியும் வர முடியாது போல இருக்கு. பட் இப்ப இன்ஃபேக்ட் யாரெல்லாம் இந்த படத்தை வாங்க மிஸ் பண்ணாங்களோ பாவம், வேற வழியே கிடையாது. அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்ல முடியும். டெரிஃபிக் ஹிட். இது மட்டும் சம்மர் ஹாலிடேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா போங்க, எவ்வளோ அள்ளி இருக்கலாம். எஸ்ஆர் பிரபு சார், நீங்க கொஞ்சம் கவனிக்கணும், அவ்வளவுதான் சொல்ல முடியும். பெஸ்ட் ஆஃப் லக். அடுத்த சிறுத்தை, அடுத்த டெரிஃபிக் ஹிட். தேங்க்யூ.